தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா கோல் இந்தியா லிமிடெட். இது பாத்தீங்கன்னா ஒரு இந்திய அரசோட நிறுவனம். இதுல பாத்தீங்கன்னா 1326 மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா coalindia.in இந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேலையோட பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 21/12/2019 அன்றைக்கி காலை 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா 27/2/2020, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28/2/2020 இந்த 2 நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். மைனிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த 4 கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி வந்து ரெலவெண்ட் பிரான்ச்சில் முடிச்சுட்டு 60% மார்க்ஸ் வந்து மினிமம் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோல் ப்ரிப்பரேஷன் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரி வந்து கெமிக்கல் அல்லது மினரல் இன்ஜினியரிங்கில் வந்து 60% மார்க்கோட பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது ஐடியில் முடித்தவங்களும் அல்லது எம்சிஏ டிகிரி முடித்தவங்களும் மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியை வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கலில் முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எம்பிஏ டிகிரி அல்லது பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வந்து 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு சிஏ அல்லது ஐசிடபிள்யூ முடிச்ச பர்சன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஹெச்ஆர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரியை முடிச்சவங்க, பிஜி டிப்ளமோ முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் எம்ஹெச்ஆர்ஓடி ஆர் எம்பிஏ ஆர் எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க. ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரில் இருக்க எல்லாருமே கூடுதலாக பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ கோர்ஸ் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து மேஜர் சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வந்து மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரியை முடிச்சவங்க அல்லது பிஜி டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் டியூரேஷனில் முடிச்சவங்க. எந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அல்லது கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் அல்லது அர்பன் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அல்லது ரூரல் அண்ட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ரூரல் மேனேஜ்மெண்ட் இது இந்த கோர்ஸில் வந்து முடிச்சுட்டு கூடுதலாக பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரியை வந்து சோஷியல் ஒர்க் ஸ்பெஷலைசேஷனாக வந்து படித்தவங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டை ஸ்பெஷலைசேஷனாக எடுத்து படித்தவங்க, ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் / அர்பன் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்பெஷலைசேஷனாக எடுத்து படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 1326 வேகன்ஸுக்கான கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப், அதாவது எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் வந்து 1 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வித நெகட்டிவ் மார்க்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தவறாக ஆன்சர் பண்ணால் எந்த வித நெகட்டிவ் மார்க்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இடபிள்யூசி இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 40 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 35 மார்க் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 30 மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் சொல்லியிருக்காங்க.
சிபிடி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூக்கான டைம், டேட், அதுக்கப்புறம் வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணுற இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ், அதுக்கப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோல் இந்தியா லிமிடெட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃபுல்லி வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து ஆஸ் ஆன் 1/4/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் வந்து நான் கிரீமி கேட்டகரியில் வர ஓபிசிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கும், 13 வருஷம் பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கும், 15 வருஷமும் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50,000 1,60,000 ரூபாய் இந்த பே ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் பர் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணி E3 கிரேடுக்கு மாற்றி இவங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கான போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கோல்ஃபீல்டு ஏரியாஸில் இருக்க எந்த இடத்துல வந்து இவங்களை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யறதுக்கு வந்து தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா www.coalindia.in இந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்னைக்கு வந்து எனேபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரும் 21/12/2019 அன்னைக்கு காலை 10 மணிக்கு வந்து இதுக்கான லிங்க் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்கள் ரீசெண்டாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த சிக்னேச்சர் பிளாக் இங்கில் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ், அதாவது PDF ஃபார்மெட்டை வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட் டு அப்ளைன்னு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதான லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.